ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்ல எப்படி பைக் டாக்ஸி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு பைக் இருந்தா போதும், நீங்க ரெட் டாக்ஸியோட டிரைவர் ஆப்ல உங்களோட பைக் அட்டாச் பண்ணி நீங்க ரைட்ஸ் ஓட்டி மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோல இந்த ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்ல எப்படி பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ரெட் பைக் டாக்ஸி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் பர்மிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அலோ பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலோ பர்மிஷன் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக செட்டிங்ஸ்க்கு ரீஆக்ட் ஆகும். அதில் போயிட்டு எல்லா பர்மிஷனுமே அலோவ் கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பர்மிஷனுமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களோட சிட்டியில் பைக் டாக்ஸி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா கீழே பைக் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த பைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டைப் கேட்டிருப்பாங்க. உங்களோட வண்டி பெட்ரோலா இல்லை எலக்ட்ரிக்கா இல்லை சிஎன்ஜின்னு கேட்டிருப்பாங்க. அதில் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட வண்டி நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெரிஃபிகேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஜெராக்ஸ் காப்பிலாம் இதில் எடுத்து வச்சுக்கக்கூடாது. நீங்கள் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம இப்போ எல்லாமே ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருங்க அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ இதில் கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் அதில் டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கேட்டிருப்பாங்க. ஆதார் கிளிக் பண்ணிட்டு ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக அதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் கிளியராக. அண்ட் அதுக்கப்புறம் பேக் பேஜுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஆதார் கார்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே அட்ரஸ் டிடெக்ட் ஆகி இதில் வந்திருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட பேன் கார்டில் கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அதாவது வண்டியோட ஆர்சி புக்கு தான் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கிளியராக அதில் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட்டில் ஹோல்டர் யாரோ அந்த நேமை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் திருப்பி என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட நேமு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சப்மிட் ஆகிடும். இந்த மாதிரி சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸியில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்ற ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இப்போது உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். இதுவே ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா எதுல எரர் இருக்கோ அதை மட்டும் தனியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அதை மட்டும் நீங்க திருப்பியும் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா
உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்போர்டிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே ட்ரைனிங் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைனிங் வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்பாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் வந்து கேட்கும். லாகின் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் வந்துடும். இப்போ உங்களுக்கு ரைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அக்செப்ட் பண்ணி பைக் டாக்ஸி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டிக்க முடியும். அண்டு உங்களுக்கு இந்த பைக் டாக்ஸி சம்மந்தமாக டவுட் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்குமே கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதுமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கான்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் டாக்ஸிலேருந்து வந்து கால் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட உங்களோட ப்ராப்ளம் சொல்லி அதற்கான சொல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டேருந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ரெட் பைக் டாக்ஸி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.